நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப என்ன பண்றது? இன்னொரு முறை யோசிச்சுக்கோ. இப்பவும் நீ என் கூட வர விரும்புறியா? இப்ப ரொம்ப தாமதமாயிடுச்சு பாஸ்கர். இந்த கேள்வியை நீ என்கிட்ட சின்ன வயசுல கேட்டிருக்கணும். பாதி ராத்திரியில உன் கூட நான் கிளம்பி வந்தனே அப்போ. இவரோட நாடாவ திருட. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லாம உன் கூட குருகுலத்துக்கு வர வீட்டை விட்டு வந்தனே அப்ப சொல்லிருக்கணும். எப்பவும் எல்லா சூழ்நிலையிலயும் நான் உன் கூட இருந்திருக்கேன். இப்போ இதுவும் குடும்பத்துக்கு வந்திருக்க பிரச்சனை. இப்ப மட்டும் என்னால எப்படி ஒதுங்கி போக முடியும்? சின்ன வயசுல இருந்த நெருக்கமான நட்பு இப்ப இன்னொரு ரூபத்துக்கு மாற போகுதுன்னு நினைக்கிறேன். முன்னாள் ராஜகுரு தத்தாச்சாரியாரே, என்ன இந்த அரபு உடைய ஏன் உடுத்திருக்கீங்க? அரபு உடையா? நானா? உன் புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? இரவு நல்லா தூங்கலையா? நாகுஷ் தூக்கத்தை பத்தி என்னன்னு சொல்ல மந்திரியார் என்ன கடமைன்ற மேடை மேல ஏத்தி வச்சிருக்காரு. ஆனா நீங்க இந்த அரபு உடையில அப்படியே அரபி மாதிரியே இருக்கீங்க. இன்னும் நீ தூக்க கலக்கத்துல தான் இருக்கியா என்ன? பாரு, இப்ப எவ்வளவு உனக்கு அரபி மாதிரி தெரியவா? அரபி மாதிரி தான் இருக்கா? போய் படுத்து தூங்கு, ஓய்விடு. அரபி மாதிரி தான் தெரியறா. இப்படியே போனா சீக்கிரம் இந்த விஜய நகரமும் அரபு நகரம் மாதிரி உனக்கு தெரியும். தத்தாச்சாரியாரே, என்னையே கேலி பண்றீங்களா? தூக்கத்துல கூட என் கண்ணு என்ன ஏமாத்தாது. நீங்க ரெண்டு பேரும் அரபு உடைகளை தான் உடுத்தி இருக்கீங்க. நீ உண்மையாவா சொல்ற? உறுதியாவா? முழு நம்பிக்கை இருக்கா? ஆமா இருக்கு. அப்ப எல்லா வீரர்களையும் உள்ள கூப்பிடு. இப்பவே பால் எது தண்ணி எதுன்னு பாத்துறலாம். வீரர்களே உள்ளே வாங்க. உங்க எல்லாருக்கும் இவரோட வேஷத்தை பார்க்கும்போது பண்டிதர் மாதிரி தெரியுதா இல்ல அரபி மாதிரி தெரியுதா? இவரோட வேஷத்தை பார்த்தா பண்டிதர் மாதிரி தெரியலையே. நீ என்ன சொன்ன? இவர் பண்டிதர் மாதிரி இருக்காரா? அட, இவர் பார்க்க அரபி மாதிரி இல்லையா? பண்டிதர் இல்ல, இவர் அரபி மாதிரி தெரியறாரு. ஏன் இப்படி கத்துற? இந்த காது நல்லாவே கேட்கும். என்ன முன்னாள் ராஜகுரு அவர்களே, நான் சொன்னேன்ல என்னோட கண்ணு என்ன எப்பவும் ஏமாத்தாதுன்னு. இப்ப தெரிஞ்சிடுச்சுல அரபி யாரு பண்டிதன் யாருன்னு.
மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னது உண்மைதான் நகுஷ் அவர்களே. இன்னைக்கு நீங்க எனக்கு நான் அரபு அப்படிங்கிற உண்மையை புரிய வச்சுட்டீங்க. நீங்க தோத்துட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன். நான் தோத்துட்டேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்ப வழி விடுறீங்களா? நான் கிளம்பணும். வைத்தியரோட மகள் காந்தா. பாஸ்கர், வீரர்களே, உங்களுக்கு தெரியுமா அந்த பண்டிதன் இங்க இருந்து ஓடிட்டான். நாலா பக்கமும் தேடுங்க. அவ எங்க கிடைச்சாலும், எப்படி கிடைச்சாலும், முழுசா பாதியா துண்டு துண்டா எப்படி கிடைச்சாலும் இழுத்துட்டு வாங்க. போங்க. கட்டளைப்படியே. ஐயோ கடவுளே, இந்த சந்தை எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த இடத்துல உங்க அம்மாவை தேடுறதுங்கிறது கடல்ல விழுந்த முத்த தேடுற மாதிரி. நாம அவங்கள தேட வேண்டியது இல்ல காந்தா, அவங்களே நம்மள தேடி நம்ம கிட்ட வருவாங்க பாரு. எப்படி? இந்த கடைகளை பாத்தியா? வெளியில இருந்து பார்க்க சாதாரண கடைகளா தெரியலாம், எல்லா சந்தைகளை போலவேதான். ஆனா வெளியில இருக்கிற இந்த பொலிவுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. விஜயநகரத்துல யார் ஒருத்தங்க திருட்டு பொருளை வாங்கவோ விற்கவோ நினைச்சாங்கன்னா அவங்க இந்த சந்தைக்கு தான் வருவாங்க, இந்த பழைய சந்தைக்கு. அம்மாவும் அந்த மயிலிறக விற்க இந்த சந்தைக்கு தான் வருவாங்க. வெறும் ஒரே ஒரு முறை நாம ஒரு வாடிக்கையாளர்களா இந்த சந்தையில இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே நம்ம கிட்ட வருவாங்க பாரு. இங்க இருக்க காத்து கிட்ட கூட நான் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த மந்திரி என்ன பிடிக்கிறதுக்காக என்ன வலைய விரிச்சிருப்பான்னு தெரியாது. நீங்க இத பாருங்க, இது முத்து மாலை. உங்க கண்ணை மூடினா கூட இதோட பொலிவு மறையாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதோட விலை எவ்வளவு? வெறும் 500 தங்க நாணயங்கள் தான். அட நகை கடைக்காரரே, வேற ஏதாவது நகைகளை காட்டுங்க. நல்லா விலை உயர்ந்ததா காட்டுங்க. இவர் ஒரு பெரிய செல்வந்தரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். விலை உயர்ந்த பொருளை ஒண்ணு தேடிட்டு இருக்காரு போல. வழக்கமா இந்த சந்தையில வீரர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா ஒருவேளை இந்த திருட்டுக்கு அப்புறம் இந்த சந்தையில வீரர்களோ உளவாளிகளோ அதிகமா இருக்கலாம். ஒருவேளை இந்த நபர் வாடிக்கையாளரா இல்லாம மந்திரியோட ஒரு உளவாளியா இருந்தா? இல்ல, எந்த ஒரு வாடிக்கையாளரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சந்தையை முழுமையா சுத்தி வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். போ. இந்த வழியை தவிர அவங்களால வேற எந்த வழியிலையும் வெளியே போக முடியாது. கவலைப்படாத நண்பா, நம்ம பார்வையிலிருந்து அவன் தப்பிக்க முடியாது. ஏய், அங்கேயே நில்லு. பாஸ்கர் எங்க போனானே தெரியல. ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மூலைகள்லயும் ஒரு இடம் விடாம தேடிட்டு அவன் கிடைக்கவே இல்லை. ராஜ்யத்துக்குள்ள அவன் எங்கேயும் இல்லைன்னா நான் அவனை எங்க போய் தேடுவேன்? மந்திரியார்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? பழைய சந்தை
திருட்டு சந்தைன்னு கூட சொல்லுவாங்களே, அங்க வீரர்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. வீரர்களே, வீரர்களே, அவன் நிச்சயம் அங்கதான் இருப்பான். என் கூட வாங்க. காந்தா, நம்ம சீக்கிரமா நம்ம வேலையை ஆரம்பிச்சாகணும். நான் ஆரம்பிக்கிறேன், வா. ஹபீபி, ஹபீபி, கேளுங்க கேளுங்க கேளுங்க. விஜயநகரத்தின் வாசிகளே, நான் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்த உடனே வால்லா வால்லா உங்களுடைய கலாச்சாரம் எவ்வளவு அழகா இருக்குதுன்றத நான் பார்த்தேன். நான் திரும்பவும் என்னுடைய நாடான அரபுக்கு போய் எங்களுடைய சுல்தான் கிட்ட ஒரு அற்புதமான அன்பளிப்பை தர விரும்புறேன். அதனால யார்கிட்டயாவது மிகவும் அழகான விலை உயர்ந்த பொருள் இருந்ததுன்னா அத என்கிட்ட கொண்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்க. கேட்டியா நண்பா? அவன் நம்ம கிட்ட வரமாட்டானா? அதுக்கு மாறா நம்ம அவன்கிட்ட போகணும்னு நினைக்கிறான். ஏன்பா, ஏன் போகணும்? நம்ம கிட்ட வாடிக்கையாளர்கள் இல்லையா என்ன? ஆமா, சரியாதான் சொல்றீங்க. ஏன் போகணும்? இப்படியே நாமளே ஒவ்வொரு வாடிக்கையாளரை தேடி போயிட்டு இருந்தோம்னா இங்க கடையை திறந்து வச்சிருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? கடைகளுக்கு போய் கேட்கலாமா? அதால எந்த பிரயோஜனமும் இருக்காது காந்தா. அம்மாவை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம லட்சியம். நம்ம எப்படியாவது இந்த கடைக்காரங்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி ஆகணும். ஒருவேளை அம்மாவும் இந்த சந்தையில இருந்தா கண்டிப்பா அவங்களும் நம்மள தேடி வருவாங்க. ஆனா எப்படி தெரியல. அப்ப உனக்கு என்னதான் தெரியும்? இந்த காரியத்தை பண்ணி ஆகணும். எப்படியாவது என் அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். என்னுடைய கருமையான முடி. ஒரு வேலை பண்ணலாம். இது மேல கொஞ்சமா என்ன தடவி பார்க்கலாம். இப்ப இந்த எண்ணெய் மூலமா இதுல உள்ள முடிகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். நாங்க இப்பவே இந்த நொடிய மகாராஜாவை ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தாகணும். யாரா இருக்கும்? ஆனா மகாராஜா தெளிவா கட்டளையிட்டு இருக்காரு. அவரு உங்களை பார்க்க விரும்பல. காவலனே, உனக்கு நாங்க 2 பேரும் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்ப தாமதிக்காம நீ மகாராஜா கிட்ட போய் தனி அவர்களும் மணி அவர்களும் வந்திருக்காங்கன்னு சொல்லு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. நீங்க 2 பேரும் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? மகாராஜா, எங்களால உங்களுடைய போலி முடிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இல்லையா? அந்த சம்பவத்துக்காக நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோன்னு எங்களால சொல்லவே முடியாது மகாராஜா. அதுக்கு பரிகாரமா தான் நாங்க இந்த விசேஷமான மருந்தை கரைச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் மகாராஜா. ஒரு முறை நீங்க இந்த மருந்தை பயன்படுத்தி பாருங்களேன். இந்த மருந்தை பயன்படுத்துறதால என்ன கிடைக்க போகுது? மகாராஜா, இந்த மருந்தை பயன்படுத்துறீங்கன்னா நிலத்துல கரும்பு முளைக்கிற மாதிரி உங்க தலையில முடி முளைக்கும். காட்டுல எப்படி செடி முளைக்குமோ அதே மாதிரி உங்க தலையில முடி முளைக்கும். அதாவது உங்க தலையில கனமான செடிகள் மாதிரி கனமான முடிகள் முளைக்கும். உண்மையிலேயே இந்த மருந்தை பயன்படுத்தினா என்னோட தலையில கருமையான முடி முளைக்குமா? ஆமா மகாராஜா, இந்த தனியையும் அந்த மணியையும் நீங்க நம்புங்க மகாராஜா. இதுல நீங்க சந்தேகப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க. நீங்க 2 பேரும் வாங்க, என் கூட வாங்க. தடவுங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க முட்டாள்களே. நேரத்தை ஏன் வீணடிக்கிறீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்க. என் தலை முழுக்க இந்த மருந்தை தடவி விடுங்க. அப்பதான் கருகருன்னு அடர்த்தியா முடி முளைக்கும். சரிங்க மகாராஜா. நல்லா தடவுங்க, நல்லா தடவுங்க. சரிங்க மகாராஜா. உங்களுடைய கவனம் எங்க இருக்கு? நான் இங்க இருக்கேன். அட கடக்கார நண்பரே, நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியை விக்கிறவராய் இருந்தா நான் தான் உங்களுக்கான உண்மையான வாடிக்கையாளர்.
என் கிட்ட கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, இங்க கொண்டு வாங்க. பாஸ்கர் கூப்பிடுறது இந்த வியாபாரிகள் கேக்குற மாதிரி தெரியல. இப்ப நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நான் இதோ வந்துடுறேன். காந்தா, எங்க போற? எங்க போற நீ? எங்க போற? அநேகமா நான் சொன்னது உங்களுக்கு இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். வல்லா, நான் மறுபடியும் சொல்றேன். ஐயா, ஏதாச்சும் அற்புதமா இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன். இந்தாங்க, இத பாருங்க. இது இல்லைங்க ஐயா, கொஞ்சம் விசேஷமானது ஏதாவது இருக்கா? விசேஷமாவா? ஐயோ ஐயா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் உளவாளிலாம் இல்ல. அங்க உள்ள இருக்க ரகசிய பொருட்கள்ல இருந்து ஏதாவது அரிதான அற்புதமான பொருளை காட்டுங்க. அது சரி, யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட ஆபரணம் ஏதாச்சும் மகாராஜாக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஆனா அது எப்படி நடக்கும்? அரபு நாட்டுல இருந்து வந்திருக்க அந்த அந்த அரபியரை பாருங்க. அவர் ஏதாவது அரிதான அற்புதமான பொருள் இருக்குமான்னு தேடிட்டு இருக்காரு. அதனால யார்கிட்டயாவது கலை மற்றும் வேற விதமான விசேஷ பொருள் இருந்ததுன்னா சங்கூஜப்படாம போங்க. ஏன்னா எந்த பொருள் அவருக்கு பிடிக்குதோ அது அவரு அரப் சுல்தான் கிட்ட போய் கொடுப்பாரு. சுல்தான் கிட்டயா? கேட்டியா? சுல்தான் கிட்ட போகுதா? ஆனா அவர் சுல்தானுக்கான அன்பளிப்ப இங்க இருந்து ஏன் வாங்கிட்டு இருக்காரு? இங்க புகழ்பெற்ற சந்தையில ஏன் வாங்கல? ஏன்னா அங்க கிடைக்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமான அரசு அதிகாரிகள் கூட வாங்கிக்கலாம். ஆனா இங்க கிடைக்கிற விஷயங்க ரொம்ப அரிதானதா இருக்கும். உங்களுக்கு புரியுது இல்லையா? சரி சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஆ, அவ்வளவுதான் மகாராஜா. இப்ப இந்த அரிதான மருந்த உங்க தலையில தடவியாச்சு. இப்ப நீங்க இதோட அரிதான விளைவை பாக்குறதுக்கு ஒரே ஒரு இரவு மட்டும் காத்துட்டு இருந்தா போதும் மகாராஜா. மகாராஜா, நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது சூரியன் உதிக்கிறதோட சேர்த்து உங்களுடைய தலையில நிறைய முடிகளும் உதிக்க ஆரம்பிச்சிடும் மகாராஜா. ஆமா மகாராஜா, நாளைக்கு விஜயநகரத்துடைய அரசர் பாலகுமார் அவர்களுடைய தலையில இரவின் இருளை போல அடர்த்தியா உங்க தலையில கருமையா முடி வளர்ந்திருக்கும். தனி அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. மற்றும் மணி அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. நீங்க அசாத்தியத்தை சாத்தியமாக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த மகாராஜா பாலகுமார் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மணி அவர்களே, சொல்லுங்க தனி அவர்களே. நீங்க பாத்தீங்களா, நம்ம மகாராஜா நன்றிகளை கூட கோடி கோடின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்காரு. நாளைக்கு மகாராஜா அரசவையில வெகுமதி தரும்போது எண்ணற்ற எண்ண முடியாத அளவுல தான் கொடுப்பாரு. என்ன நடக்குதுங்க? என்னுடைய தலையை எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த
ஐயோ நம்ம மட்டும் தண்ணியை கொண்டு வந்தோம்னா நம்ம உழைப்பெல்லாம் வீணா போயிடுமே தனி. என்ன பண்றது? ஐயோ ஒருவேளை நம்ம தண்ணி கொடுக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசி. சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க. என் தலையில இருந்து புகை வந்துட்டு இருக்கு. தனி ஐயோ என்ன இது இப்ப என்ன பண்றது? டனி என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? எப்படி நெருப்பு புடிச்சு நெருப்பு நெருப்பு வர வச்சிட்டீங்க. கொண்டு வந்துட்டேன். அடைஞ்சிருச்சு. என்ன பண்ணிருக்கீங்க? தனி அவர்களே, மணி அவர்களே, உங்க 2 பேரையும் ராஜகுரு பதவியில இருந்து இப்பவே விலக்குறேன். வேண்டாம் மகாராஜா. மன்னிச்சிடுங்க மகாராஜா. எங்களை மன்னிச்சிடுங்க. வீரர்களே, இவங்களை இழுத்துட்டு போய் மாளிகைக்கு வெளியில வீசுங்க. இது இவங்க முகத்தை நான் பார்க்கவே விரும்பல. இவங்களை இழுத்துட்டு போங்க, வெளியில போய் வீசுங்க. போங்க மகாராஜா. மகாராஜா இந்தாங்க, இவங்க தான் வரலாற்றின் மிக பிரபலமான ஜோடி. அல்லா, இது மிகவும் அழகா இருக்கு. எங்களுடைய சுல்தான் இத பார்த்தாருன்னா பிரமாதம் பிரமாதம்னு சொல்லுவாரு. இந்தாங்க இந்த சிலைக்கான விலை. பாஸ்கர், கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க எல்லா பொருளும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கிடைக்கல. கிடைக்கும் காந்தா, கண்டிப்பா கிடைக்கும். நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். ஐயா, அங்க ஏன் அவ்வளவு கூட்டமா இருக்கு? அரபு நாட்டுல இருந்து ஒரு செல்வந்தர் வந்திருக்காரு. அவருடைய எஜமானுக்காக ஒரு அரிதான விலை உயர்ந்த பொருளை தேடிக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட இருந்து கூட ஒரு பொருளை வாங்கியிருக்காரு. எல்லாத்த விட அரிதான விசேஷமான பொருள் என்கிட்டதான் இருக்கு. அப்படின்னா நான் அவரை போய் பார்க்கணுமா? உண்மையான வாடிக்கையாளராகவும் தெரிகிறாரு, செல்வந்தராகவும் இருக்காரு. திடீர்னு எனக்கு என்ன ஆகுது? என்னாச்சு? தெரியல. திடீர்னு அம்மா இங்கதான் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. இங்கதான் என் பக்கத்துல எங்கேயும் இருக்காங்க. இந்த விசித்திரமான உணர்வையே எனக்கு ஏற்படுது. யார் இந்த வெளிநாட்டவர்? என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு கேட்கலையா? எல்லாரும் விலகி போங்க, வழி விடுங்க. வல்ல வியாபாரிகளே, நான்
நாளைக்கு நான் திரும்ப வரேன். நாளைக்கு திரும்ப வரேன். பண்டிதனே, உனக்கு கிடைச்ச 3 நாளுங்கிற அவகாசம் இன்னும் முழுமையா முடியல. அந்த மயிலிறகும் இன்னும் கிடைக்கல. அதனாலதான் நீ இந்த காரியத்தை பண்ணதுக்கு அப்புறமும் உயிரோடவே இருக்க. இல்லைனா உன்ன என்னோட அனுமதி இல்லாம இன்னொரு முறை இங்கிருந்து நீ தப்பிச்சு போறத பத்தி யோசிச்சேன்னா கூட அந்த விஷயம் மந்திரியாரோட காதுக்கு போய் சேரும். அது கூடவே உன்னோட இந்த கூட்டாளியோட உயிரும் போயிடும். வைத்தியரோட மகள் முதல்ல என்னோட நம்பிக்கையை வென்றா. ஆனா இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. இந்த விஷயத்தை கண்டிப்பா மந்திரியார்கிட்ட போய் சொல்லணும். நம்ம லட்சியத்தை அடையறதுக்கு இவ்ளோ பக்கத்துல இருந்தோம். கடைசி நொடியில வந்து இவன் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டான். நீ அமைதியாரு. கடைசி நேரத்துல எல்லாத்தையும் வீணாக்குனது எதுன்னு தெரியுமா? உன்னுடைய முட்டாள்தனம் தான். எல்லாமே திட்டப்படி போயிட்டு இருக்கும் போது நீ ஆடையை மாத்திட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? பாஸ்கர், நான் உனக்கு அங்க உதவ மட்டும்தான் நினைச்சேன். அப்படி உதவுனதோட விளைவைப்பு என்ன? இந்த மாதிரி உதவிலாம் ஒரு எதிரிக்கு கூட பண்ணாத. நான் போட்டு வச்ச எல்லா திட்டத்தையும் நீ கெடுத்துட்ட. இவ்ளோ நாளா நீ என்னதான் புரிஞ்சுக்கலன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ என்னோட உணர்ச்சிகளை கூட புரிஞ்சுக்கல. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த ஒரு உறவும் இல்ல. மயிலிறகை என்னால வைக்க முடியல. அந்த மந்திரியோட வீரர்கள் நாலா பக்கமும் பரவி இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கண்டிப்பா மாட்டி இருப்பேன். ஆனா நான் அந்த இடத்துக்கு போனப்போ நெருக்கமான யாரோ ஒருத்தர் அங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. நீ அங்க இருந்தியா ராமா? அப்படி இருந்தனா என் முன்னாடி ஏன் வரல? என் கைய பிடிச்சு நீ ஏன் சொல்லல? போதும், இப்ப நான் வந்துட்டேன்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை சந்திக்கணும்னா, நம்ம குடும்பத்தை திரும்ப ஒண்ணு சேர்க்கணும்னா நான் ஆபத்தை எதிர்கொண்டுதான் ஆகணும். இந்த மயிலிறகனா வித்துதான் ஆகணும். நாளைக்கு நான் போவேன், திரும்ப போவேன், கண்டிப்பா போவேன். அந்த நேரத்துல எனக்கு ஏற்பட்ட அந்த விசித்திரமான உணர்ச்சி, ஒருவேளை அம்மா அங்க எங்கேயோ இருந்ததுனால தானா? நானும் ஒரு பெரிய முட்டாள் தான். அம்மாவை பார்க்க முடியலன்ற வருத்தத்துல தேவையில்லாம காந்தாவை திட்டேன். நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே, ஆனா எப்படி? இந்த நக்கூஷ் இங்க இருக்கிற வரைக்கும் வெளியே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எங்க போன இவன்? இதுதான் சரியான வாய்ப்பு.
ஆமா நான் தான். இங்க வர்றதுக்கான உரிமையை நீ இழந்துட்ட. ஏற்கனவே என் வாழ்க்கையில நான் நிறைய இழந்துட்டேன் காந்தா. அந்த பெரிய பட்டியல குறைஞ்சு போச்சு உன் பெரிய சேர்த்துறாத. நான் அப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிடு. இல்ல, நான் எதையும் கேட்க விரும்பல. நீ இப்பவே உடனே இங்க இருந்து கிளம்பு. என்ன மன்னிச்சிடு. இன்னொரு முறை இந்த மாதிரி தப்பு நடக்காது. முடியாது, வாய்ப்பே இல்ல. அப்படின்னா நீ என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். மன்னிக்கிறது என்ன குழந்தைங்க விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? காந்தா, ஒரே ஒரு முறை. நீங்க இருந்து கிளம்புறியா இல்லையா? என்ன? ஐயோ அம்மா, ஒருவேளை அந்த நக்குஷ் இவர்கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டாரா என்ன? ஒருவேளை பாஸ்கரை பார்த்துட்டாருன்னா? உனக்கு ஏன் இப்ப இப்படிவே இருக்குது? இல்ல, நான் சமையல் அறையில இருந்தேனா, அடுப்புக்கு பக்கத்துல, அதனாலதான். அது சரி, நீங்க இந்த நேரத்துல எங்க? உள்ள வாங்க. நீ எங்க இந்த நேரத்துல, அதுவும் சாக்ஷாத் மகாமந்திரி அவர்களோட? எல்லாம் சௌக்கியம் தானே? சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அதனாலதான் இவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். சரி மகாமந்திரியாரே, எனக்கு புரிஞ்சிருச்சு. அம்மு, என்னாச்சு? அது ஒரு அப்பாவா என் மகளுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அதை கொடுக்க முடியல. நான் என் வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஆனா அப்படி நடக்கிற வரைக்கும் இவ சாப்பிட போறதில்லைன்னு ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கா. இப்ப நீயே சொல்லு காந்தா, என் மக சாப்பிடாம இருந்தானா, பசியோட இருந்தானா, அதை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? புரியுது. சரிதான் மகாமந்திரியாரே. நீ இவளோட தோழி தானே, இவளை சாப்பிட வை. கொண்டு வா. இவ இதெல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா நீ தோழியா இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்புறம் இந்த நட்புக்கு என்ன அர்த்தம் இருக்கு? சரி சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. இவளை உன்னோட அறைக்கு கூட்டிட்டு போ. சொல்லி புரிய வை. உனக்கு இது புரிஞ்சுதா இல்ல புரியலையா? எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை நான் இங்க இருந்து நகர்ந்திருந்தேன்னா என் பின்னாடி இருக்க பாஸ்கர் மாட்டிப்பான். நல்ல வேலை, பாஸ்கர் ஓடிட்டான். நூல்ல இழையில என் உயிர் தப்பிச்சிருச்சு. போ. வாமு. ரொம்ப சந்தோஷமா மகாராஜா கிட்ட போனோம். அவரோட முடி இல்லாத மண்டையில முடி முளைக்கும்னு நினைச்சோம். ஆனா மகாராஜா நம்மள மாளிகையை விட்டே வெளியே அனுப்பிட்டாரு. எல்லாமே நாசமா போயிடுச்சு. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. எங்க போறது? குருக்களே, நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? நெய்யா? ஆமா, நான் தான். உன்னாலதான் இது எல்லாத்துக்குமே காரணம். நீதான். எங்க 2 பேரோட ராஜகுரு பதவி இப்ப பறி போயிடுச்சு. எங்க
எங்க மானம் மரியாதையெல்லாம் எங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுருச்சு. இதைத்தானே நான் ஆசைப்பட்டேன். கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். எப்ப எங்க இந்த நல்ல காரியம் நடந்துச்சு? அது இந்த அநியாயம் எப்படி நடந்துச்சு? உங்க 2 பேரையும் ராஜகுரு பதவியில இருந்து இப்பவே விலக்குறேன். அது சரி. கண்டிப்பா அந்த மருந்து தயாரிக்கும் போது நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணது நாங்க இல்ல, நீதான். நீ வேணும்னே அந்த வெடிக்கிற மருந்தை எங்க கையால தயாரிக்க வச்சு எங்களை முட்டாள் ஆக்கியிருக்க. இதெல்லாம் தெரிஞ்சேதான் நீ எங்களை பண்ண வச்சிருக்கல்ல, எங்களை பழி வாங்கறதுக்காக. இல்ல, நான் எப்படி உங்களை பழி வாங்க முடியும்? நீங்க தான் பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாத்திட்டீங்களே. மாறின ஒருத்தனால எங்க இருந்து பழி வாங்கலாம் முடியும்? உங்களுக்கு பதவி மட்டும்தான் போச்சு, ஆனா எனக்கு எல்லாமே போயிடுச்சுல்ல. உங்களுக்கு மரியாதை தான் போச்சு, ஆனா எனக்கு எல்லா பொருளும் போயிடுச்சுல்ல. ஏதோ உங்களோட கருணையால தான் எனக்கு சாப்பிட, குடிக்க, குளிக்க, அப்புறம் தங்கறதுக்கு கூட ஒரு இடம் கிடைச்சிருந்தது. இப்ப என் நிலைமை என்ன ஆகுமோ? நான் என்ன பண்ண போறேன்? நான் எப்படி சாப்பிடுவேன்? எங்க தங்கி இருப்பேன்? நீ எங்க சாப்பிட போற, என்ன பண்ண போற, எங்க இருக்க போறன்னு அது எல்லாத்துக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த பாத்திரத்தை புடி. இனிமே நீ எங்களுக்காக இந்த விஜயநகரம் முழுக்க சுத்தி வந்து ஒரு தெரு விடாம எல்லா தெருக்கள்லையும் யாசகம் கேட்கணும். எங்களுக்காக நீ தெரு தெருவா சம்பாதிக்கணும். இதுதான் உனக்கான தண்டனை முன்னாள் ராஜகுருவே. வாங்கதான் நீ போகலாம். நாங்களே இப்ப முன்னாள் ராஜகுருக்கள் தானே. அடே முட்டாளுகளா, இந்த பாத்திரத்தை வச்சுதானே ராஜகுரு பதவியில இருந்து உங்களை விலக்க வச்ச. இதால என்ன பண்ணிட முடியும்? குருக்களே, அம்மு, இப்ப சொல்லு, ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற? காந்தா, அப்பா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நான் என் கண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அப்படின்னா மகாமந்திரியார் உனக்கு அந்த அன்பளிப்பை தராத வரைக்கும், நீ அத கண்ணனுக்கு அர்ப்பணிக்காத வரைக்கும் நீ எதுவுமே சாப்பிட போறது இல்லையா? ஆமா காந்தா, என்னால சாப்பிட முடியாது. ஒருவேளை நான் ஏதாவது சாப்பிட்டுட்டேன்னா அப்பா எனக்கு கொடுத்த வாக்கு முதல் முறையா பொய்யாயிடும் இல்லையா? கூடவே கண்ணனுக்கும் அது வருத்தமா இருக்கும். அதனால எப்ப கண்ணனோட தலைக்கு மேல இருந்த மயிலிறகால எப்ப அவனை அலங்கரிக்கிறேனோ அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். மயிலிறகா? அட்ரஸ் அக்க மந்திரியோட மகள் பசியோட இருக்கிறதுனாலதான் அந்த மயிலிறகுக்கு அவ்வளவு அவசரப்படுறாரா? ஆனா இவ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரு விதத்துல நானும் தான் பொறுப்பு. அம்மு, அந்த மயிலிறக திரும்ப அடையறதுக்கு மகாமந்திரியாருக்கு கொஞ்ச நேரம் தேவைப்படும் இல்லையா? அது வரைக்கும் பசியோட இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. வா சாப்பிடு. வேண்டாம், கத்தாத. நீ கத்துறது மட்டும் மகாமந்திரியாருக்கு கேட்டுச்சுன்னா அப்புறம் இவனோட உயிரே போயிடும். இவன் என்னோட நண்பன், அப்படியே உன்ன மாதிரி தான். இவன் என்ன பார்க்க வந்திருந்தான். ஆனா இவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே மகாமந்திரியார் வந்துட்டாரு. அப்புறம் இவன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. இல்லனா இது அவன் தானே அன்னைக்கு சந்தையில என் மேல வந்து மோதினவன்.
கருமையான முடி. ஹே தனி, அப்புறம் மணி, உங்க 2 பேரையும் நான் மகாராஜா. மகாராணி? மகாராணியா? அவங்க என்ன இப்படி பார்த்துட்டாங்கன்னா இப்ப என்ன பண்றது? மகாராஜா, மகாராஜா, வாங்க மகாராணி. மகாராஜா, உங்களுக்காக ஒரு புது மகுடத்தை கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? மகாராஜா, இது என்ன? அது என்னன்னா மகாராணி, மகுடத்தை வச்சு வச்சு எனக்கு ரொம்ப சலிச்சிருச்சு. அதான் புதுசா ஏதாவது பயன்படுத்தி பார்க்கலான்னு நினைச்சேன். எப்படி இருக்கு? நீங்க சுடிக்கிட்டா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா மகாராஜா, இத சுடிக்கோங்க. இது உங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இத பத்தி நான் அப்புறமா யோசிக்கிறேன். நீங்க இப்ப இங்க இருந்து போங்க. ஆனா மகாராஜா, இத என்ன பண்றது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.